35 வருடம் மாயமான விமானம் தரையிறங்கிய பொழுது காத்திருந்த பயங்கரம். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே மாயமாகிறது. தேடி பார்க்கிறார்கள், ஒரு தடயமும் இல்லை. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, சரியாக 35 வருடங்கள் கழித்து அதே விமானம் மீண்டும் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து தரை இறங்கினால் எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை இல்லை. 1989 பிரேசில் நடந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் மர்மம். அந்த விமானத்தின் கதவை திறந்து உள்ளே போன அதிகாரிகள் பார்த்த காட்சி உலகையே உலுக்கியது. உள்ளே அப்படி என்ன இருந்தது? தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்ப்போம். செப்டம்பர் 4, 1954 அன்று ஜெர்மனியில் இருந்து சாந்தியாகோ ஏர்லைன்ஸ் 513 என்ற விமானம் 92 பயணிகளுடன் கிளம்பியது. அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த பொழுது திடீரென அந்த விமானம் ரேடாரில் இருந்து மறைந்து விடுகிறது. எவ்வளவோ தேடியும் அந்த விமானத்தின் ஒரு பாகம் கூட கிடைக்கவில்லை. அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி கடலில் மூழ்கிவிட்டதாக அனைவரும் முடிவு செய்கிறார்கள். ஆனால் கதை இங்குதான் ஆரம்பமாகிறது. சரியாக 35 வருடங்கள் கழித்து அக்டோபர் 12, 1989 அன்று பிரேசிலில் உள்ள ஒரு ஏர்போர்ட்டில் ரேடாரில் காட்டாத ஒரு மர்மமான விமானம் தரை இறங்கியது. அதிகாரிகள் ஓடிப்போய் பார்த்தால் அது 35 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன அதே சாந்தியாகோ விமானம். அதிகாரிகள் பயந்து கொண்டே விமானத்தின் கதவை திறந்தார்கள். உள்ளே இருந்து சீட்டுகளில் 92 பயணிகளும் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் உயிருடன் இல்லை. அனைவரும் வெறும் எலும்புக்கூடுகளாக அமர்ந்திருந்தார்கள். அதைவிட கொடுமை என்னவென்றால், விமானத்தின் காக்பிட்டில் பைலட் விக்டர் சலாசாவின் எலும்புக்கூடு விமானத்தின் கண்ட்ரோலை பிடித்து கொண்டே இருந்தது. ஒரு எலும்புக்கூடு எப்படி விமானத்தை ஓட்டி வந்து தரை இறங்க முடியும்? இந்த 35 வருடங்கள் அந்த விமானம் எங்கே இருந்தது? விண்வெளியில் ஏதேனும் வார்ம்ஹோல் வழியாக டைம் டிராவல் செய்ததா? இந்த செய்தி உலகம் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. பலர் இது டைம் டிராவல் என்று நம்பினார்கள். ஆனால் உண்மையில் இது 1981 வீக்லி வேர்ல்டு நியூஸ் என்ற ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு கற்பனை கதை. அந்த பத்திரிகை இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை எழுதுவதற்கு பெயர் பெற்றது. இருந்தாலும் இன்றும் பல பாரநார்மல் ஆராய்ச்சியாளர்கள் சில விமானங்கள் மர்மமான முறையில் காணாமல் போவதற்கு பின்னால் நமக்கு தெரியாத அறிவியல் உண்மைகள் இருக்கலாம் என்று வாதிடுகிறார்கள். பெர்முடா ட்ரையாங்கிள் போல இதுவும் ஒரு தீராத மர்மம்தான். இந்த கதையை நீங்கள் முதலில் கேட்டபொழுது என்ன நினைத்தீர்கள்? இது உண்மையிலே நடந்திருக்க வாய்ப்பிருக்கிறதா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற தகவல்களுக்கு கல்பனா ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.